நம் நாட்டில் தயாராகும் பொருட்களை பயன்படுத்த தொடங்கினால் 3 ஆண்டுகளில் இந்தியா மிகப்பெரிய பொருளாதார நாடாக மாறும் என்று சுதேசி விழிப்புணர்வு இயக்கத்தின் அகில பாரத தலைவர் சுந்தரம் தெரிவித்துள்ளார். சுதேசி உறுதிமொழி ஏற்பு பயணம் கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தா கேந்திராவில் தொடங்கி காஷ்மீரில் நிறைவடைய உள்ளது. இளைஞர்கள் மத்தியில் சுதேசி பொருட்கள் குறித்த சிந்தனையை உருவாக்கவும் இந்தியாவை பொருளாதார சக்தியாக உருவாக்கவும் சுதேசி உறுதிமொழி ஏற்பு யாத்திரை தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சுமார் 50 இடங்களிலும் இந்தியா முழுவதும் சுமார் 2000த்திற்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே சுங்கான்கடை பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்றது. இதில் கல்லூரி மாணவிகள் மற்றும் சுதேசி இயக்கத்தினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதுகுறித்து பேசிய சுதேசி விழிப்புணர்வு இயக்கத்தின் அகில பாரத தலைவர் சுந்தரம், நமது நாட்டின் தேவையில் 95% உள்நாட்டிலேயே உருவாக்கிய பொருட்களாக இருக்கும் அளவிற்கு பாரதம் முன்னேறி உள்ளதாக கூறினார். இன்னைக்கு நம்ம நாடு ஒரு முந்தி இருந்த மாதிரி இல்ல, வலிமை அடைந்திருக்கிறது. இன்னைக்கு நமக்கு என்ன பொருள் தேவையோ அதை கிட்டத்தட்ட 95% நாமே உருவாக்கி உற்பத்தி செய்யக்கூடிய சக்தி நம்மள்ட்ட இருக்கு. வேற வேற காரணங்களுக்காக நாம் இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆரம்பத்துல கொஞ்ச நாள் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நம்ம கொஞ்சம் கூட விலையை கொடுக்க வேண்டியிருக்கோம், கொஞ்சம் குவாலிட்டி கம்மியான சாம்பாரை வாங்க வேண்டியிருக்கோம். இதெல்லாம் இருந்தா கூட நாம் எல்லாரும் நம்முடைய நாட்டில உருவாக்கக்கூடிய பொருட்கள், நம்ம நாட்டில் கிடைக்கக்கூடிய சர்வீஸ் இதெல்லாம் பயன்படுத்த தொடங்கினோம் என்றால் கடந்த வருகின்ற 3-4 ஆண்டுகளில் நம்ம முடிந்த அளவுக்கு யாரையுமே சார்ந்திராத ஒரு பொருளாதாரத்தை உருவாக்க முடியும். திருச்சி மாவட்டம் துறையூர் நகர